வணக்கம். டுடே இன் தமிழ் யூடியூப் சேனல் வரவேற்கிறோம். இங்கு இந்தியா மற்றும் சினிமாவின் சமீபத்திய நெட்வொர்க் செய்திகளை, திரை உலகின் முக்கியமான அப்டேட்ஸ்களை தமிழ் மொழியில் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்து இருங்கள். இன்று நடந்த டாப் 5 சினிமா செய்திகளை பார்க்கலாம். செய்தி 1. DVK முதல் மாநாடு. தளபதி விஜய் தொடங்கியிருக்கும் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் நடித்து முடித்திருக்கும் புதிய படமான தி கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வருகிறது. செய்தி 2. கார் விபத்தில் சிக்கிய வில்லன் நடிகர். தமிழில் ஏராளமான படங்களில் வில்லத்தனமான வேடங்களில் தோன்றியவர் சம்பத்ராம். சென்னை கிண்டியில் அவர் ஓட்டி சென்ற கார் மீது லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் சம்பத்ராம் சிறு காயங்களுடன் தப்பியுள்ளார். தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தி 3. சிவகார்த்திகேயன் ஜோடியாகும் ஸ்ரீலீலா. தெலுங்கு சினிமாவில் இளம் நாயகியாக இருந்து வரும் ஸ்ரீலீலா, சிவகார்த்திகேயனின் 25வது படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகியுள்ளார். இந்த படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வில்லனாக நடிக்கிறார். செய்தி 4. பாடலாசிரியராக அவதாரம் எடுத்த தனுஷ் மகன். தனுஷ் இயக்கி வரும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் மூலம் அவரது மூத்த மகன் யாத்ரா பாடலாசிரியர் அவதாரம் எடுத்துள்ளார். கோல்டன் ஸ்பாரோ என்ற பாடலை யாத்ரா எழுதியுள்ளார். செய்தி 5. தமன்னாவுடனான ரிலேஷன்ஷிப் குறித்து விஜய் வர்மா. தமன்னாவுக்கும் எனக்கு இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை மறைக்க விரும்பவில்லை. எனது உணர்வுகளுக்கு நான் கூண்டுக்குள் அடைக்க விரும்பவில்லை என தமன்னாவின் காதலரான விஜய் வர்மா கூறியுள்ளார். Fills my mind.